جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوع رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவருக்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவராக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறை குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறான். அந்த வசனம் நம்முடைய சிந்தனைக்கு உரித்தானது. அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ்வுடைய தன்மைகள் பல, அல்லாஹ்வுடைய ஆற்றல் பல, அவனுடைய அருட்கொடைகள் பல. அதில் ஒன்றை சொல்கிறான், அல்லாஹு ஆத்மாக்களை கைப்பற்றுகிறான், உயிர்களை கைப்பற்றுகிறான். ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு உயிரிற்கும் நிர்ணயிக்கப்பட்ட மரணம் வரும்போது அல்லாஹ் அந்த உயிரை கைப்பற்றுகிறான். இரண்டாவது முக்கியமா மரணம் வரும்போது ரூஹை கைப்பற்றுகிறான். லம் தமுத்து மனாமியா, இன்னொரு ஆன்மா எப்படி என்றால் தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத்து ஃபி மனாமியா, தூக்கத்தின் போது இன்னொரு உயிரை கைப்பற்றுகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வகையான உயிர். ஒரு வகை உயிரை அல்லாஹ் தஆலா அதற்கான தவணை முடிந்தவுடன் கைப்பற்றுகிறான். வல்லத்தில் லம் தமுத்து ஃபி மனாமியா, இன்னொரு ஆன்மா அதற்கு மரணம் நிர்ணயிக்கப்படவில்லை, அந்த ரூஹை தூங்கும் நேரத்தில் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஆக மனிதன் மரணிக்கும் போது ஒரு ரூஹை கைப்பற்றுகிறான், மரணிக்காமல் தூங்குகிற நேரத்தில் இன்னொரு உயிரை கைப்பற்றுகிறான். எந்த உயிருக்கு மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிரை கைப்பற்றி திருப்பி தந்து விடுகிறான். இன்னொரு உயிரை அவன் ஒரு உயிரை தக்க வைக்கிறான். எந்த உயிருக்கு மரணம் நிர்ணயிக்கப்படவில்லையோ அதை திருப்பி தந்து விடுகிறான். சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டில் பாடம் இருக்கின்றன, படிப்பினை இருக்கின்றன. இப்போது நாம் சிந்திக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் நிச்சயம் என்றால் அந்த மரண வேளையில் அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரூஹை கைப்பற்றுகிறார். ஆனால் அந்த ரூஹை திருப்பி தருவதில்லை. இன்னொரு ரூஹ் இருக்கிறது, அது தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். அதை தவணை முடியட்டும் என்பதற்காக திருப்பி தந்து விடுகிறான். இந்த ஏற்பாட்டில் அல்லாஹ்வுடைய இந்த செயல்பாட்டில் சிந்திக்கிற சமுதாயத்தவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கைப்பற்றப்பட்ட ரூஹை திருப்பி பெற்றதாக வரலாறு இல்லை. அல்லாஹ் தஆலா யாருடைய ரூஹை கைப்பற்றி விட்டானோ அதை அவன் தன்வசம் வைத்திருப்பான். ஆனால் தூக்கத்தின் போது ரூஹை கைப்பற்றுகிறான் என்றால் அதை தந்து விடுகிறான். தூக்கத்தின் போது ரூஹை கைப்பற்றுவது என்பது என்ன? அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி பெருமகனார் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கத் தொடங்கினால் தன்னுடைய கைகளை நீட்டி வைத்துக் கொண்டு கையை தலையணையாக வைத்து தூங்குவார்கள். அவர்கள் பட்டுமலர் கஞ்சனையில் படுக்கவில்லை, சொகுசான தலையணை அவர்களுக்கு இல்லை. பெரும்பாலும் அவர்கள் தூங்கும் போது
தன்னுடைய கையிலேயே தலைவனாக வைத்து தூங்குவார்கள். தூங்கும் போது ஒரு திருவாசகத்தை சொல்வார்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹய்யா, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் நான் மரணிக்கிறேன், உன் திருப்பெயரால் உயிர்பெற்று எழுவேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வாசகத்தை நாம் கவனிக்க வேண்டும். யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் இதுவோ நான் கண்ணுறங்குகிறேன், உன்னுடைய திருப்பெயரால் கண்விழித்து எழுவேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கான சொற்கள் அரபியில் ஏராளம் உள்ளன. அப்படி இருந்தும் உன்னுடைய திருப்பெயரால் நான் தூங்குகிறேன், உறங்குகிறேன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த வாசகம், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் நான் மூத்தாகிறேன், உன்னுடைய பெயரால் கண்விழிப்பேன் என்பதற்கு பதிலாக உன்னுடைய பெயரால் உயிர் பெற்று எழுவேன். ஏன் அப்படி சொன்னார்கள்? இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆய்வுக்குரியது, ஆராய்ச்சிக்குரியது, சிந்தனைக்குரியது. அதைத்தான் கௌமையத்த பக்தரு சிந்திக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் பாடம் இருக்கிறது, படிப்பணி இருக்கிறது என்று சொல்கிறார். தூங்குகிற நேரத்தில் மரணிக்கிறேன் என்றும் கண்விழிப்பதை உயிர் பெற்று எழுகிறேன் என்றும் சொன்னார்களே என் பெருமானார் ஸல்லல்லாஹு இதே நிலையை தூங்கி எழும்போதும் சொல்லுகிறார்கள். துஆயே முஸ்லிமன் என்று சுன்னத்தான துஆக்கள் தொகுக்கப்பட்டு கையடக்கமாக அச்சாகிருந்து நாம் எல்லாம் பார்த்திருப்போம், படித்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி பஅது வன்னுஷூர் என்ற வாசகத்தை கண்விழித்தவுடன் சொல்ல வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எத்தகைய அல்லாஹ் என்றால் என்னை மூத்தாக்கிய பிறகு ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ்வின் பக்கம்தான் நாம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்திலும் வாசகத்தை கவனியுங்கள். என்னை தூங்க வைத்த பிறகு கண்விழிக்க செய்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படி சொல்ல வேண்டும்? என்னை தூங்க வைத்த பிறகு கண்விழிக்க செய்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் என்னை மூத்தாக்கிய பிறகு ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். இப்போது தூங்க வாசகத்தையும் தூங்கி கண்விழிக்கிற வாசகத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்து மஸ்னூன் துஆக்கள், சுன்னத்தான துஆக்களில் இடம்பெற்றன. நாம் அப்படி காலங்காலமாக அந்த வாசகத்தை ஓதி வருவோமே தவிர ஏன் இப்படி சொன்னார்கள், இப்படி சொல்லி இருக்கலாமே என்று எண்ணி பார்ப்பவர்கள் மிக குறைவு. தூங்குற நேரம் யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால் தூங்குகிறேன், உன் திருப்பெயரால் கண்விழிக்கிறேன் என்பதற்கு உரிய வார்த்தை அரபில் இருக்கு. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அனாமு வ அஸ்தைத்து, இது அதற்கான நேரடி வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் தூக்கம் என்றும், தூக்கம் என்பதை மரணம் என்றும், கண்விழிப்பை உயிர் பெற்று எழுதென்றும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். அதே போல கண்விழிக்க பிறகுள்ள துஆவும் அப்படித்தான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, என்னை தூங்க வைத்த பிறகு கண்விழிப்பு அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸைகலனா பஅத அனாமனா என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்னை மூத்தாக்கிய பிறகு ஹயாத்தாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் என்றால் இந்த ரெண்டு ஹதீஸையும், தூங்குகிற நேரம் சொன்ன ஹதீஸையும் கண்விழிக்கும் போது சொல்ல வேண்டிய ஹதீஸையும் நாம் இந்த ஆயத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்டை மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார், இரட்டை தூக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு தூக்கம் மீளுகிற தூக்கம், இன்னொரு தூக்கம் மீளாற்றிய தூக்கம். வழக்கமாக சொல்லுவோம் தூங்கிவிட்டார், தூங்கிவிட்டார் என்றால் மூத்தாகிவிட்டார் என்பதற்கு தூங்கிவிட்டார் என்ற வார்த்தை இருக்கிறது. எனவே அந்த தூக்கத்தையும் மரணத்தையும் நினைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாலே அந்நௌமு அஹுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரர். இது எப்போது சொன்னார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள், சொர்க்கவாசிகளுக்கு தூக்கம் உண்டா? இந்த உலகத்தில் சுகமான தூக்கம், அந்த தூக்க நேரத்தில் நமக்கு நினைவூட்டப்படும் அஸ்ஸலாத்து ഖைரும் மினன் நௌம், இந்த நிம்மதியான ஆனந்த தூக்கத்தை விட அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாருங்கள், அது இதைவிட மேலானது என்று ஃபஜ்ர் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாசகத்தை அதிகப்படியாக கற்றுத் தந்தார். எனவே வேறு எந்த வக்திலும்
இல்லாமல் பகிரில மட்டும் தூங்குகிற சமுதாயத்தை தட்டி எழுப்பதற்காக இந்த வாசகத்தை தட்டி தந்தார்களே. எனவே அந்த ஆனந்தமான தூக்கம் பூமியில் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். நாம் உங்களுடைய தூக்கத்தை ஒரு இளைப்பாறுதலாக சிரம பரிகாரமாக ஏற்படுத்தினோம் என்று சொல்லி தருகிறார். இந்த தூக்கத்தை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினார்? இளைப்பாறு, சுகம் பெறுதல், சிரம பரிகாரம் என்றெல்லாம் இருக்கும் மொழிபெயர்ப்பு செய்வார்கள். அல்லாஹ் அந்த தூக்கத்தை பூமியில் தான் ஏற்படுத்தினானே தவிர சொர்க்கத்தில் தூக்கம் உண்டா என்று சஹாபாக்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு பதில் சொன்னார்கள், சொர்க்கத்தில் தூக்கம் என்பது இல்லை. ஏனென்றால் அந்நௌம அகுல் மௌத்து, தூக்கத்தின் சகோதரன் மரணம். சொர்க்கத்தில் மரணம் எப்போது இல்லையோ அந்த மரணத்தோடு இணைந்து தூக்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் நினைக்கிறோம் தூக்கம் ஒரு சுகம். தூக்கம் இல்லாத காரணத்தினால் பலரும் மருத்துவர்களை அணுகுகிறார்கள், தூக்கத்துக்கு மாத்திரை போடுகிறார்கள். கண்விழிப்பு என்பது கடினமான நோய்க்கு முன்னோட்டம் என்பது பலருக்கும் மருத்துவ உலகத்தில் இப்படி கோரிக்கை வைக்கிறோம். எனக்கு தூக்கமே வரவில்லை, பல நாட்கள் தூங்காமல் தவிக்கிறேன் என்று அதற்கான இன்ஜெக்ஷன், அதற்கான மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கப்படும். எனவே தூக்கம் என்பது ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹுடைய அறிக்கொடை. அந்த அறிக்கொடையை இழந்தவர்கள் தரித்துவிட்டு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தில் அந்த தூக்கம் என்பது அருட்கொடை என்றால் அங்கே உண்டா என்ற போது சொர்க்கத்தில் இல்லை என்று சொன்ன என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துடன் இணைத்து சொன்னார்கள், தூக்கம் என்பது அந்நௌம் அகுல் மௌத், மரணத்தின் சகோதரன். எப்படி சொர்க்கத்தில் மரணம் இல்லையோ மரணத்தோடு இணைந்த தூக்கம். இப்ப இந்த தூக்கத்தை மரணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. தூக்கத்தில் இருப்பவன் கனவுலகத்திலே சஞ்சரிக்கிறான், காணாத காட்சிகளை எல்லாம் கண்டு ஆனந்தப்படுகிறான். ஆனால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், தூக்கம் என்பது அங்கே காணப்படுகிற காட்சி போல் இந்த உலகம் நமக்கு கனவு போன்றுதான். இந்த உலகத்தினுடைய ஆனந்தம் ஆனந்தம் அல்ல, இன்பம் இன்பம் அல்ல, துன்பம் துன்பம் அல்ல. இது ஒரு காட்சி. தூக்கத்திலே ஒருவன் கத்துகிறான், கதறுகிறான், அலறுகிறான். ஏதோ ஒரு கடுமையான காட்சியை பார்த்து தன்னை யாரோ கொள்ள வருவதை போல் அல்லது சிங்கம் சீறி பாய்ந்து சீறி பிரித்து வருவது காட்சியை கண்டு கத்துகிறான். கண்விழித்து பார்த்தால் ஒன்றும். அப்போ தூக்கத்திலே காணப்படுகிற கெட்டத்தனமால் ஏற்படுகிற அபத்தங்களும் அபய குரல்களும் அது ஒரு நிரந்தரம் அல்ல, ஒரு காட்சி. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சுகங்களும் இன்பங்களும் தூக்கத்தில் கண்ட கனவை போல் அது நிரந்தரம் அல்ல, கலைந்துவிடும், மாய்ந்துவிடும், மறைந்துவிடும். இந்த உலகத்தில் காணப்படுகிற இன்பங்கள் இருக்கிற இன்பம் இன்பம் அல்ல, துன்பம் துன்பம் அல்ல. தூக்கத்திலே கனவுலகத்தில் யாரோ கொட்டி கொடுக்கிறார்கள் கோடிக்கணக்கான பணத்தை நம்முடைய கையிலே கண்டோம். கண்ணிலைத்து பார்த்தால் ஒன்றும் இல்லை, நத்தி. எனவே தூக்கத்தில் கண்ட கனவிலே ஆனந்தத்தை அனுபவித்தோம், அந்த கனவிலே சிரிக்கிறோம். தூக்கத்தில் கண்ட கனவிலே துன்பத்தை அனுபவித்தோம், அதிர்ச்சி தாளானோம், அழுதினோம். அதற்கு பிறகு அது இல்லை, இன்பம் இன்பம் அல்ல, துன்பம் துன்பம் அல்ல. இந்த சிந்தனையை நமக்கு நிறைவேற்றத்தான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நௌமு அகுல் மௌத், மரணத்தின் சகோதரன் தூக்கம் என்றார்கள். எனவே இந்த தூங்க வரும் நேரமெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஈடுபட வேண்டும். நாம் தூங்குகிறோம், ஒரு ரூஹை கைப்பற்றுகிறான். அந்த ரூஹை, அந்த மரணத்தின் போது ரூஹை கைப்பற்றுகிறவர் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் தூக்கத்தின் போது இஸ்ராயீல் இல்லை, அது அல்லாஹ் அவனுடைய ஆன்மீக சக்தியினால் கைப்பற்றி திருப்பி தருகிறார். இதனால்தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே மரணித்தவர்களை பார்த்து தூங்கிவிட்டார் என்று சொல்லி பழங்காலத்தில் பக்குவாவை ஏற்படுத்த, இறையை சொத்து ஏற்படுத்த ஒரு பாடல் பரவலாக பாடப்பட்டது. 4 கால் தட்டிலே 4 நல்ல தூக்கம், 4 பேர் தூக்கையிலே நிரந்தர தூக்கம். அந்த காலத்தில் பாடல் இப்போது நடைமுறை இருக்கிறதா என்று தெரியவில்லை. 4 கால் தட்டிலே 4 நல்ல தூக்கம், 4 பேர் தூக்கையிலே நிரந்தர தூக்கம்.
அப்ப ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அது ஒரு தூக்கம். அந்த தூக்கம் நிரந்தர தூக்கம். மற்ற நாள் தூங்குவது திரும்பி ரூஹு திருப்பி தரப்படுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கை தூக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும். இந்த உலகத்தின் இன்பமும் துன்பமும் கனவுலக காட்சி போன்றது, நிரந்தரம் அல்ல, மாய்ந்துவிடும், மறைந்துவிடும் என்ற போதனையை இப்படி நமக்கு நினைவூட்டுகிறார். மரணித்தவர்களை பற்றி இப்படி ஒரு வாசகம் சொல்வார்கள், மீளா துயில் கொண்டார். துயில் கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? தூங்கிவிட்டார். அப்ப மீளா துயில் என்றால் மீளாத துயில். அப்ப மீளுகின்ற துயில் இருக்கிறது அல்லவா? இந்த ஆயத்து மிக தெளிவாக காட்டுகிறது அல்லவா? மீளா துயில் கொண்டார் என்ற வார்த்தையை தமிழர்கள் பயன்படுத்துகிறார்கள். தமிழ் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசக்கூடிய எல்லோரும் மீளா துயில் கொண்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவன் அந்த துயில் என்ற வார்த்தை தூக்கத்தின் பொருளில் பெறக்கூடிய துயில் என்ற வார்த்தை தமிழின் மொழியில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய வசனம் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. புகழ்மிக்க ஒரு வாசனம், மரணித்தவருடைய சமாதி, எதையும் தாண்டும் இதயம் இங்கே உறங்கிவிட்டாரா? இறந்து விட்டார். ஆனால் இறந்து வருகிற உறங்கி கிடக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தமிழ் மொழியில் பிரபலமாகிவிட காரணம் தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் உள்ள தொடர்பு. சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மா வஅத ரஹ்மானு வஸதகல் முர்ஸலூன். சூறு ஊதப்பட்ட பிறகு மரணித்தவர்களுக்கு ரூஹு கொடுக்கப்படும். அந்த சூறு ஊதப்பட்ட பிறகு மையத்துகள் எல்லாம் உதிரி பெற்று எழுந்து அல்லாஹ்வை நோக்கி செல்லும். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள்? மன் பஅஸனா மின் மர்கதினா, நாங்கள் தூங்கி கிடந்தோமே, எங்களை யார் எழுப்பினார் என்று. அப்பன் தூக்கத்திலா இருந்தார்கள் என்றால் அதற்கு விடை என்ன தெரியுமா? அவர்களுக்கு மைசல் மைதானத்திலே உள்ள சோதனைகள், சூடு ஊதப்பட்ட பிறகு சந்திக்கக்கூடிய பயங்கரங்கள், ஆபத்துகள், அதையெல்லாம் அந்த கபரு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது பயங்கரம். அந்த கபரு வாழ்க்கை ஒரு தூக்கமாகத்தான் தெரிகிறது. எனவே கபருடைய வாழ்க்கையிலும் அதாப் உண்டு. மிஷ்காத்தில் மசாபியிலே அருமையாக சொல்லி காட்டுவார்கள் ஒரு பாடம், பாபு இசுபாத்து அதாபுல் கபர். மதரசா பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் ஜும்ஆவிலே சொல்லி கொடுப்பார். கபருடைய அதாபு உண்டு என்பது நினைவூட்டும் ஹதீஸ். அப்ப கபருடைய அதாபு இருக்கிறது என்றால் அந்த கபருடைய அதாபு சூடு ஊதப்பட்டு உயிர்த்தெழுகின்ற நேரத்தில் மரணித்தவரெல்லாம் உயிர்த்தெழும் போது அந்த அதாபை ஒப்பிட்டு பார்த்தால் கபருடைய அதாபு ஒரு பொருட்டே அல்ல. அதனால்தான் எங்களை தூங்கி கிடந்த எங்களை யார் எழுப்பினார் என்று கபரில் அடக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்வார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய தூக்கம் அது நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தின் இன்பங்களை கத்தரிக்கக்கூடிய கத்தரிக்கோள் என்று அதற்கு குத்பா கிதாபில் பதிவு செய்யப்படும். முஃபர்ரிக்குல் ஜமாஅத், மரணம் என்பது கூட்டு வாழ்க்கையில் இணைந்து வாழ்ந்த நம்மை தனியாக பிரித்துவிடும். குடும்பம், சமுதாயம், கூட்டுறவு, நல்லுறவு என்ற இணைப்புகளை எல்லாம் துண்டித்துவிட்டு முஃபர்ரிக்குல் ஜமாஅத், இணைந்த வாழ்க்கையில் இந்த நம்மை தனியாக பிரித்துவிடும். ஒரே நேரத்தில் பலர் ஒரு கபரில் அடக்கப்பட்டாலும் கூட தனித்தனி நிலைவிட்டான், காட்சிவிட்டான் அவர்கள் நிதர்சனமாக சந்திக்கிறார்கள். சமுதாயத்தில் நம்மை பிரித்து விடுகிறது. வாழ்க்கையில் அனுபவித்த ஆனந்தங்களை விட்டெல்லாம் நம்மை அகற்றி விடுகிறது. அத்தகைய மரணத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த மரணம் நிச்சயம் வரும். அந்த மரணத்துக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்தி இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்சு வாழுங்கள். அஞ்சு வாழும் போது நாளைய தினம் வாழ்வுக்காக எதை தயார்படுத்தியிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் சிந்திக்க சொல்கிறேன். நாளைய தின வாழ்க்கை என்றால் என்ன? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை வாழ்க்கையா அல்லது செய்தியின் மாற்றமா? அல்லாஹுடைய வார்த்தையின் பொருள் என்ன? நேற்று, இன்று, நாளை. நேற்று எங்கே?
தாயின் வயிற்றிலே கருவறையிலே இருந்தோம். இன்று இந்த மண்ணுக்கு மேலே, நேற்று தாயின் வயிற்றுக்கு உள்ளே 3 இருட்டுகளுக்குள்ளே பாதுகாத்து வைக்கப்படும். விஞ்ஞானம் கூறியே அல்லாஹ் பேசி சலாசி முழுமாத்து 3 இருட்டுகளுக்குள் உங்களை தாய் வீட்டில் நாம் பாதுகாத்தோம். இந்த மண்ணுக்கு மேலே 2வது கட்டம், 3வது மண்ணுக்குள்ளே மறு உலக வாழ்க்கை. இப்படி நாம் பார்க்கும்போது நேற்றைய தினம் வாழ்க்கையை கடந்து இன்றைய தின வாழ்க்கையை நாம் விளைவிக் கொண்டிருக்கிறோம். நாளைய தின வாழ்க்கையை கொண்டிருக்கிறது மரணத்துக்கு பிறகு. அதை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். மா கத்தமத்திலகும் இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை 5 பாலங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மா கத்தமத்திலகும் நிரந்தரமான நாளைய வாழ்க்கை மறு உலக வாழ்வுக்கு என்ன தயார்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்திக்க சொல்லுகிறார். எதிர்காலத்தை பற்றியுள்ள சிந்தனை, நாளைய தினத்தை பற்றியுள்ள சிந்தனை எல்லோருக்கும் இருக்கிறது. காசு மனம் சேர்த்து வங்கியிலே இட்டு வைப்போம் என்றால் அந்த இட்டு வைப்பின் நோக்கம் என்ன? அந்த துறை சொல்லுவது சேவ் டுடே ஃபார் சேவ் டுமாரோ. சேவ் டுடே, இன்றைக்கு காசு மனத்தை சேமித்து எதிர்கால நோக்கம் என்ன? ஃபார் சேவ் டுமாரோ, நாளைய தின பாதுகாப்பு. நாளைய தின பாதுகாப்பு என்றால் நாம் ஆடி கிளந்து நாடு நரம்பு தளர்ந்து படுக்கையோடு மாறிவிட்டார் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்த தலைமுறைக்காக இந்த உலகத்தில் வாழும் காலத்திலே காசு வனத்தை சேர்க்கிறோம். எனவேதான் சேவ் டுடே, இன்றைக்கு நீ சேமித்து வைத்தார் ஃபார் சேவ் டுமாரோ, நாளைய பாதுகாப்பு. அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்கிறான், நாளைய தின வாழ்வுக்காக நீங்கள் தயார்படுத்துவது என்ன? எனவே இன்று வாழும் காலத்திலே ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம். அந்த தூக்கத்தின் போதெல்லாம் மரணத்தை நினைவு கொடுத்து, அதற்கு பிறகு இருந்து வராத ஒரு தூக்கம், நிரந்தர தூக்கம் இருக்கிறதே, அந்த தூக்கம் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் என்ற சிந்தனையை தொடர வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் அல்லாஹ் எத்தவக்கல் அன்பிச என்பதை போல ரூஹை கைப்பற்றுகிறான். கைப்பற்றிய பிறகு ஒரு உலகத்து வாழ்க்கையை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அந்த சந்திக்கிற வாழ்க்கையில் நாம் எல்லா நலனும் பெற்று அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அடியார்கள் கூட்டத்தில் நாம் சேர்ந்திட அல்லாஹ் அருள் பாரிப்பானான். ராத்திபத்தில் ஜலாலியா நமது பள்ளிவாசியில் ஹத்தாரில ஓதும். எல்லா திக்ரும் 3 முறை, ஆனா ஒரு திக்ரு 7 முறை. என்ன வாசகம்? யாதல் ஜலாலி வல்லி குரா அமைப்பின அலா தீன் இஸ்லாம். வல்லமை உள்ளவனே, கண்ணியம் உள்ளவனே, எங்களை முஸ்லிமாக மரணிக்க வைப்பாய். அதுதான் ஹத்தாது ராத்திபு. தொடக்கத்தில் நமது பள்ளிவாசல் ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு ஓதப்பட்டு வந்தது ஹத்தாது ராத்திபு. அந்த ராத்திபிலும் ராத்திபத்தில் ஜலாலியாவிலும் இடம்பெற்ற வாசகத்தை நினைத்து பார்த்த எல்லாத்துக்கும் 3 முறை, ஆனா 7 முறை ஜலாலி வள்ளி குரா அமைப்பின அலா தீன் இஸ்லாம். கண்ணியமானவனே, வல்லமை உடையவனே, எங்களை முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயார் என்ற வார்த்தை வேதவசனத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. எல்லாம் அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து அந்த ஈமானை வலிமைப்படுத்தி ரூஹு பிரிகின்ற நேரத்தில் முஸ்லிமாக, மூமினாக, இறையச்சம் உள்ளவர்களாக, ஈமான் சலாமத்து பெற்றவர்களாக மறைகிற பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.